இருக்கும் பின் அவுட். இது வந்து நான் சொல்லுவோம் பின் அவுட்டா எடுத்தது டிஸ்பிளே கலெக்டர்ல இருக்கிற ஒரு பின் அவுட்னு எடுத்து வந்திருக்கேன். சரிங்களா? இப்ப இந்த பின் அவுட்ன்னும் போது எந்தெந்த ஐசி எங்கெங்க இருந்து வருது, எந்தெந்த பால்ல இருந்து எந்தெந்த லைன் வருது அப்படின்றது வரைக்கும் கொண்டு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்ப இது உங்களுக்கு பொறுத்த அளவுக்கு என்ன பண்ணணும் நீங்க அப்படின்னா, செக்ஷன் பை செக்ஷனா நீங்க செக் பண்ணணும். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3ன்றது இந்த கான்செப்ட்ல நான் உங்களுக்கு வந்து நான் அதுல தெளிவா விளக்கமா சொல்லிடுறேன். இப்ப நம்பர் 1 நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணா எங்க சார் நம்ம செக் பண்ணணும் அப்படின்றது ஒரு ஐடியா இருக்கும். நம்பர் 1 நம்ம ஃபர்ஸ்ட் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி எங்க நான் முடிக்கிறது அப்படின்றது. சரிங்களா? இப்ப நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4, நம்பர் 5, நம்பர் 6 இந்த மாதிரி கான்செப்ட்ல நம்ம போனோம் அப்படின்னா நம்பர் அடிப்படையில இன்னும் கொஞ்சம் ஈஸியா ஒரு புரிதல் இருக்கும். ஈஸியா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் ஆகலாம். ஈஸியா ஒரு செக்ஷனை வந்து புரிஞ்சுக்கலாம். விஷயமே எப்பயுமே நம்ம செக்ஷனை பத்தி ஒரு போனை நம்ம ரெடி பண்றோம்னா ஃபர்ஸ்ட் இந்த செக்ஷனோட புரிதல் இருக்கணும். அந்த செக்ஷன் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சிருக்கணும். அந்த செக்ஷனை பத்தி நம்ம முழுக்க முழுக்க ஒரு ஒரு லைனும் நம்ம கரெக்டா புரிஞ்சிருக்கும். ஒரு ஒரு பின் அவுட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஒரு ஒரு லைனும் தெரிஞ்சிருக்கு. ஒரு ஒரு இன்புட் வால்டேஜ் தெரிஞ்சிருக்கு. அவுட்புட் வால்டேஜ் தெரிஞ்சிருக்கு. அதை யூஸ் பண்ணிருக்க கம்பனன்ட்ஸ் லைன் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அந்த கம்பனன்ட்ஸ் ஏன் யூஸ் பண்ணிருக்காங்க, எதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க, என்ன காரணத்தால யூஸ் பண்ணிருக்காங்க தெரிஞ்சிருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் தெரிய 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 என்ன ஆகும்னா நம்மளோட மைண்ட் செட்டுக்கு கொஞ்சம் ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். ஃப்ரெஷ்னஸ்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஒரு போனை ரெடி ஆகலன்னா ஒரு டென்ஷன் இதுல போயிடும். சைலண்ட் மோட்ல போயிடும். ஒரு மன அழுத்தத்துக்கு போயிடுவோம். என்னடா அந்த போனை ரெடி பண்ணல, நம்ம எந்த செக்ஷன்ல ப்ராப்ளம் இருக்குன்னு கூட தெரியலையே அப்படின்ற ஒரு மன அழுத்தத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா போயிடுவோம். இதுதான் உண்மை. இப்ப இதுவே ஒரு ஒரு பின்னவுட்டு நீங்க செக் பண்றீங்க, ஒரு எஃபர்ட் போட்டிருக்கீங்க, போட்டு ஒரு போன் ஃபைனல் வரைக்கும் நீங்க போயிட்டு அதை ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா இதோட ஒரு ஹாப்பினஸ் எதுவுமே இல்லை. பை சான்ஸ் அது ரெடி ஆகல கூட ஆனால் ரீசன் எதுன்னு தெரியும். எந்த செக்ஷன்ல எனக்கு ப்ராப்ளம் இருந்துச்சு, எதனால இந்த போன் ரெடி ஆகல, இதுக்கான காரணம் என்ன, இதுகிட்ட நம்ம கிட்ட கம்பனன்ட்ஸ் இருந்துச்சா இல்லையா, இல்லைன்னா இன்டர்னலா அந்த ட்ராக் கட் ஆயிடுச்சா கட் ஆகலையா, இல்லைன்னா சிபியூ ப்ராப்ளமா, இல்லைன்னா சிபியூ டேமேஜ் ஆயிடுச்சா, இல்லைன்னா ஐசி ப்ராப்ளமா, ஐசி டேமேஜ் ஆயிடுச்சா, இல்லைன்னா ஐசி நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்குதா இல்லையா, இல்லைன்னா கஸ்டமர் அவசரப்படுறாங்களே அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி விஷயத்துல போயிடும். ஏன்னா இந்த விஷயத்த நீங்க எஃபர்ட் போட்டிருக்கீங்க. எஃபர்ட்னா செக்ஷன் பை செக்ஷனா நீங்க செக் பண்ணிருக்கீங்க. அதனால கண்டிப்பா அந்த எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்குதுன்றது நீங்க ஐடென்டிஃபை பண்ணலாம், தெரிஞ்சிருக்கும். அதனால உங்களுக்கு டென்ஷன் ஃப்ரீ ஆயிடுங்க ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம். இன்னொரு விஷயம்னா டென்ஷன் ஃப்ரீ ஆயிட்டாவே ரிலாக்ஸா வேலை செய்ய ஆரம்பிச்சோம். ரிலாக்ஸ்னா எந்த போன் இருந்தாலும் எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் இருந்தாலும் ஓகே பாத்துக்கலாம். ஸ்கிமேட்டிக் இருக்கா, ஓகே நோ ப்ராப்ளம். ஆடோ இருக்கு, ஆடோ ஸ்டேஷன் இருக்கா கொடுத்துருக்காங்க, சரி முடிஞ்ச அளவுக்கு அதை பாத்துக்கலாம். பிட் மேப் இருக்கா, சூப்பர், இன்னும் கொஞ்சம் ஸ்கிமேட்டிக் பிட் மேப் இருக்கா, ஓகே லே அவுட் எல்லாமே இருக்கும், ஓகே முடிஞ்ச அளவுக்கு நம்ம மேக்ஸிமம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி வந்துடும். அந்த மாதிரி மென்டாலிட்டி வந்துச்சுன்னா மேக்ஸிமம் போன் ரெடி ஆயிடும். சரிங்களா? சரி வாங்க நம்ம இதில் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. ஃபர்ஸ்ட் எடுத்து ஐசிக்கு தேவையான வால்டேஜஸ். ஐசிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வரும், ஒரு வால்டேஜஸ் வரும். என்ன வால்டேஜஸ், வி சிக்ஸ் வால்டேஜஸ்ல என்ன வரும், விபேட் அண்டர் ஸ்கோர் வி6 இருக்கு பாத்தீங்கன்னா, இதுல ஒரு 3.7ல இருந்து 4.2க்குள்ள ஒரு வால்டேஜ் வரும். கெப்பாசிட்டர் கண்டிப்பா யூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த கெப்பாசிட்டர்ல நீங்க செக் பண்ணலாம் 3.7ல இருந்து 4.2க்குள்ள ஒரு வால்டேஜஸ். சரிங்களா? இப்ப இந்த 3.7ல இருந்து 4.2 வால்டேஜஸ் வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன சார் ஆகும்னா, ஃபர்ஸ்ட் வி இன்புட் ஆகும். இன்புட் ஆகும்னா அது பாருங்க இங்க வந்து ஃபர்ஸ்ட் கரண்ட் ஆகும். ஏ வின் இன்னுன்னு இருக்கு பாத்தீங்கன்னா இதுவும், அதுக்கப்புறம் பி இன்னுன்னு இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த ரெண்டு வால்டேஜஸ் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐசி ஆன் ஆகிறதுக்கான வால்டேஜஸ் இது எல்லாமே. இது வந்து என்ன வருது, A5, B5, B4, B3 இந்த மூணு பின்னுக்கும் வருது. ஃபர்ஸ்ட் வால்டேஜ் விபேட் அண்டர் ஸ்கோர் 6 கொடுத்துருக்குன்னா, இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணிருப்பாங்க. இந்த கெப்பாசிட்டில நீங்க செக் பண்ணலாம் 3.7ல இருந்து 4.2க்குள்ள ஒரு வால்டேஜஸ். எத்தனை, 3.7ல இருந்து 4.2க்குள்ள ஒரு வால்டேஜ் நீங்க செக் பண்ணா பிவி இன்ல ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நீங்க செக் பண்றது ஏவி இன். எத்தனை, A4. மொத்தம் நீங்க செக் பண்ண வேண்டிய செக்ஷன் 5 பால்ல உங்களுக்கு வால்டேஜ் வரணும். சார் இல்ல சார் இப்போ வந்து ஒரு பாலுக்கு ஒரு பால், இப்போ வந்து இந்த ஒரு பால்ல நான் செக் பண்ணிட்டேன், மீதி இருக்கிற இந்த 1, 2, 3 இந்த 3 பால்ல வால்டேஜஸ் இப்போ கனெக்ட் ஆகலைங்க, ஏதோ ஒரு சந்தர்ப்பம் சொல்லுங்க கட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஐசி வேலை செய்யுமான்னு கேட்டீங்கன்னா ராசா வேலை செய்யாதுங்க. நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஏன் சார் வேலை செய்யாது அப்படின்னா, இந்த பால்ஸ் பின் அவுட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஐசி வைக்கிறாங்க பாத்தீங்களா, அப்ப ஐசி வைக்கிற பட்சத்தில் அந்த ஐசிக்குள்ள இருக்கிற டிரான்சிஸ்டர், மாஸ்பெட், லாஜிக் கேட், டயோடு, ரிஜிஸ்டர் என்ன வேணாலும் இருக்கலாம். இப்ப அந்த கம்பனன்ட்ஸ் போக வேண்டிய வால்டேஜ் இந்த 3 பாலும் தான் ஆகும், போகாது. என்ன காரணம், நோ வால்டேஜஸ். இந்த காரணத்தால இது வந்து போகாது. அப்ப இது போகல, அந்த வால்டேஜ் போகலாம், அந்த ஐசி வேலை செய்யுது. அதனால நீங்க வந்து இப்ப பால் நம்பர் A5ல வந்துச்சுன்னா மீதி B5, B4, B3ல வந்து வால்டேஜஸ் வரல, இதனால எனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா பிரச்சனைகள் வரும். இது வரல அப்படின்னா இங்க இருந்து நீங்க ஜம்பர் அடிச்சுனாச்சும் விடணும் கண்டிப்பா. ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன மைக்ரோ ஜம்பர் அடிச்சு விட்டீங்கன்னாவே வேலை முடிஞ்சு போச்சு. மைக்ரோ ஜம்பர் அடிச்சு யூவி பேஸ்ட் அப்பீல் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிருச்சு. ரொம்ப சிம்பிளா, இது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்ல. பட் ஆனா இது நீங்க வந்து சாதாரணமா எடுத்துக்க கூடாதுன்றதான் விஷயமே நான் சொல்றேன். ஏன்னா எனக்குலாம் எத்தனையோ போர்டுல அந்த மாதிரி ஆயிருக்கு, நான் செக் பண்ணும்போது ரெடி பண்ண போர்டுல. முக்கியமா கிரவுண்ட் ஜிஎன்டி கூட கட் ஆயிடும்பா. கிரவுண்ட் கூட என்ன ஆகும்னா, கிரவுண்ட் லைன் கூட எப்பனா ஒண்ணு ஜிஎன்டி, இந்த கிரவுண்ட் லைன் வந்து என்ன ஆயிடும், ஓப்பன் சர்க்கிட் ஆயிடும். இதனால கூட ஈஸி ஆன் ஆகாது. ஏன்னா பிளஸ் நம்மளுக்கு எவ்வளவு முக்கியமோ மைனஸும் அவ்வளவு முக்கியங்க. பிளஸ் விட மைனஸ் தான் ரொம்ப முக்கியம். மைனஸ் கூட மோதனா எதுவா இருந்தாலும் ஜீரோ தான், அது கூட ஈடு பிடிக்க முடியாது.
நீங்க பிளஸ் பெருசா மைனஸ் பெருசான்னு கேட்டா என்ன கேட்டா மைனஸ் தான் பெருசுன்னு சொல்லுவேன் நான் எப்பயுமே. ஏன்னா எல்லாத்தையும் இழந்தவங்க கிட்ட மோதனா வச்சுக்கான் என்ன சொல்லுவான் அவன், எனக்குன்னு எதுவுமே இல்ல, எல்லாத்தையும் நான் இழந்துதான் நிக்கிறேன், உனக்கு நீ எதுனா ஒண்ணு இருக்குது இல்ல, நீ இழந்துடாத அப்படின்ற மாதிரி தான் மோதுவாங்க. அந்த மாதிரி தான் பிளஸ்ன்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட பொறுப்பு இருக்கு. செக்ஷன்ல வால்டேஜ் அது பண்ணணும் இது பண்ணணும் லுட்டுலுஸுக்கு இந்த செக்ஷன்ல வந்து வேலை செய்ய வைக்கணும் அப்படி இப்படின்றது ஒரு பொறுப்புகள் வந்து பாத்தீங்கன்னா அது சார்ந்து இருக்கு. ஆனா மைனஸுக்கு எந்த பொறுப்பு இல்லை, நானே கிரவுண்ட் தான், எனக்கு எந்த பிரச்சனை இல்லை, எனக்கு யாருமே எனக்கு வேணாம், நான் ஆல்ரெடி ஜீரோ தான், என்கிட்ட வந்து முதல்ல ஒண்ணு அவ்வளவுதான் கண்டமாகிடும் அப்படின்ற மாதிரி தான். அது என்ன ஆக்கும், ஜீரோ ஆக்கி விட்டுரும். எவ்வளவு பெரிய மைனஸ் பிளஸ் இருந்தாலும் மைனஸ் ஆக்கி விட்டுரும், அதுகிட்ட மாற முடியாது. அந்த மாதிரி உங்களுக்கு மைனஸ் ரொம்ப முக்கியம். ஐசில ஒவ்வொரு ஐசிலையும் மைனஸ் லைன் இருந்துச்சுன்னா அதையும் ஒரு தடவை நீங்க செக் பண்ணுங்க, மைனஸ் கரண்ட் ஆயிருக்கா இல்லையான்ட்டு. ஐசி கூட போய் மைனஸ் ஐனு, ஏன்னா எவ்வளவு பேர் பண்றது அப்படின்னா மைனஸ் லைனை செக் பண்றதே இல்லைங்க. சில ஐசில என்ன வச்சுங்க, இப்போ வாட்டர் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா பிளஸ் மைனஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த பிளஸ் மைனஸ்ன்றது வந்து வாட்டர் டேமேஜ் செக்ஷன்ல என்ன ஆகும் உங்களுக்கு, போயிட்டு மைனஸோட லைன் வந்து பாத்தீங்கன்னா டேமேஜ் ஆயிடும். எப்படின்னா உங்களுக்கு வாட்டர் டேமேஜ்ன்றதால டேமேஜ் ஆகிற ஒரு காரணத்தால என்ன ஆகும்னா மைனஸ் பால்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாம்பல் மாதிரி ஆயிடும். இப்ப அந்த சாம்பல் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அவங்க அந்த மைனஸை கேர் பண்றது இல்லை, விட்டுறது சாதாரணமா. அப்படி சாதாரணமா விட்டாங்கன்னா அது கண்டிப்பா பிரச்சனை கொடுக்கும். அந்த ஐசி வேலை செய்யாது, ஒன்னும் வேலை செய்யாது. நீங்க போன திரும்ப திரும்ப நீங்க எல்லாம் செக் பண்ணுங்க, உங்களை பொறுத்தவரைக்கும் எல்லா லைன் எல்லாம் வால்டேஜ் வருது சார், சார் மைனஸ் கரண்ட் ஆகல பிளஸ் உங்களுக்கு கரண்ட் ஆயிருந்தா போயிடும், மைனஸ் வேணும் இல்ல. ஒரு வீட்டுல ஒரு டியூப் லைட் இருக்குது, ஒரு ஃபேன் இருக்கு, இப்போ ஓடணும்னா என்ன வேணும், எர்த்து மெயின்னு சொல்லுவாங்கல்ல, கண்டிப்பா எர்த்துன்றது உங்களுக்கு மைனஸ், மெயின்ன்றது பிளஸ். அதே கான்செப்ட் தான் சரிங்களா. அது ரொம்ப முக்கியமா நீங்க செக் பண்ணுங்க. சரி, ஓகே. இதெல்லாம் செக் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் நீங்க செக் பண்ண வேண்டிய வால்டேஜ் என்ன சார், இதுக்கப்புறம் நீங்க செக் பண்ண வேண்டியது, நேரா வாங்க, ஜம்ப் ஆயிடுச்சு, நேரா வந்து பாத்தீங்கன்னா D1 D1 இருக்கு பாத்தீங்களா, D1 லைனை நீங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். இதுல வால்டேஜ் என்ன வரணும், அந்த இண்டக்டர் மூலியமா உங்களுக்கு வால்டேஜஸ் வரும். என்ன வால்டேஜஸ் இண்டக்டர்ல வரும், 2.2 மைக்ரோ ஹென்றி இண்டக்டர் இருக்கும். என்ன வால்டேஜ் வரணும், 3.7ல இருந்து 4.2 ஒரு வால்டேஜ் வரணும். ஓகேங்களா. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம செக் பண்ண வேண்டியது, அப்படியே நேரா நீங்க வந்து கவனிச்சு நல்லா பாருங்க, அது A2ல LX3 அப்படின்றதுல இதுலயே உங்களுக்கு என்ன வரும், 3.7ல இருந்து 4.2 ஒரு வால்டேஜஸ். இதெல்லாம் ஆன் பட்டன் நீங்க பிரஸ் பண்றதுக்கு முன்னாடியே வருவீங்க. எதுவுமே நீங்க ஆன் பட்டன் பிரஸ் பண்ணணும் அவசியம் இல்லை, எதுவும் இல்லை. பேட்டரி கனெக்ட் பண்ணாலும் சார்ஜிங் கனெக்ட் பண்ணாலும் உங்களுக்கு வால்டேஜ் வந்து ஆகணும் கண்டிப்பா. இந்த வால்டேஜஸ் எல்லாம் கம்பல்சரி வந்தே ஆகணும், வந்தாதான் இந்த ஐசி வேலை செய்யுமே. இதுல எல்லாத்தோட முக்கியமான வால்டேஜ் என்னது, ஏவிஇன் பிவிஇன், இந்த ரெண்டு வால்டேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். பவர் ஐசில இருந்து என்ன வால்டேஜ் வருமானம் சார், பவர் ஐசிக்கு சம்மந்தமே இல்லை. ஏன்னா எவ்வளவு பேர் என்ன தப்பு பண்றாங்கன்னா, கிராபிக்ஸ் எல்லாம் லைட் வரணும், பவர் ஐசில இருந்து ஒரு 1.8 வால்டேஜ் எனேபிள் வால்டேஜஸ் இல்லைன்னா ஒரு விஐ வால்டேஜ் இல்ல வீரேஜ் வால்டேஜஸ் வரணும். அந்த வால்டேஜ் வந்துச்சு அப்படின்னா நம்ம பவர் ஐசி செக்ஷன்ல இருந்து நம்மளுக்கு ஏதோ சரி கண்டினியூட்டி இருக்கு, அதனால பவர் ஐசில நம்ம அந்த வால்டேஜ் வரலன்னா நம்ம பவர் ஐசில வேலை செய்யலாம். நம்ம ஆளுங்க என்ன பண்ணிடுறாங்க, எதனா ஒன்னா பவர் ஐசில தான் வால்டேஜ்னாவே பவர் ஐசில தான் வர மாதிரி பவர் ஐசில வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. பவர் ஐசி தவிர வேற எந்த இதுல இருந்து வால்டேஜ் வர மாதிரி. பவர் ஐசிக்கு டானே எதுன்னு கேட்டீங்கன்னா விபிஹெச் லைன் தான், சார்ஜிங் ஐசி தான், டிசி டு டிசி ஐசி தான். டிசி டு டிசி ஐசி இல்ல சார்ஜிங் ஐசி ஆக்டிவேட் ஆகணும்னா வச்சுக்கோங்க, பவர் ஐசி சும்மா காமெடி பீஸ் அது, உண்மையா சொல்லணும்னா. ஏன்னா அதுக்கு வேலையே இல்ல. வேலை எதுக்கு இருக்கு, ஃபர்ஸ்ட் வேலை எதுக்குன்னா பேட்டரிக்கு அண்ட் சார்ஜிங் கனெக்டர் தான் இருக்குது. இப்ப நீங்க பேட்டரி போட்டாலும் சார்ஜிங் கனெக்டர் போட்டாலும் சார்ஜிங் ஐசிக்கு வேலை இருக்கு. சார்ஜிங் ஐசி வேலை இருந்துச்சுன்னா டிசி டிசி ஐசி, டிசி டு டிசி ஐசில இருந்து வரணும் இந்த விபிஹெச் லைன். விபிஹெச் லைனா இருக்கட்டும், இந்த இப்ப விபிஹெச் 6 லைனா இருக்கட்டும், இதெல்லாம் இந்த லைன் வந்து பவர் ஐசிக்கு வேலை. பவர் ஐசிக்கு வேலை வரணும் அப்படின்னா சார்ஜிங் ஐசி நல்லா இருக்குன்னா அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா 6 ஓகே, இல்ல ஃபால்டேன், இல்ல சிபிஎல் ஆன், இந்த மாதிரி இது 3 வால்டேஜ் இனேபிள் வால்டேஜ் ஒன்று பவர் ஐசி கொடுத்துருவாங்க பவர் குட் லைன்ல. அந்த பவர் ஐசிக்கு அந்த வால்டேஜ் போனாதான் அப்பதான் இனேபிளே ஆகும் பவர் ஐசி. என்ன சொல்லணும்னா நீ வேலை செய்ய வேலை, நான் அங்க நல்லா இருக்கிறேன், என் உடம்பு எந்த பிரச்சனை இல்லை, சார்ஜிங் ஐசி சொல்றது பவர் ஐசி கிட்ட, என் வேலை என் சைட்ல இருந்து எல்லா வேலையும் நான் முடிச்சிட்டோம், வேலையை ஸ்டார்ட் பண்ண அதுக்கப்புறம் தான் பவர் ஐசியே வேலை செய்யும். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த கிராபிக்ஸ் ஐசியை பொறுத்தளவுக்கு, ஐ மீன் டிஸ்பிளே கிராபிக்ஸ் ஐசியை பொறுத்தளவுக்கு பவர் ஐசிக்கும் கிராபிக்ஸ் ஐசிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. ஓஎம்எல்இடி டிஸ்பிளே பொறுத்தளவுக்கு இந்த ஐசிக்கு சரிங்களா. ஆனா டிஸ்பிளேக்கும் அதுக்கு சம்பந்தம், பவர் ஐசி சம்பந்தம்னா அதுக்கு சம்பந்தம் இதுப்பா, நான் ஒன்லி சொன்னது ஐசிக்கு மட்டும் புரிஞ்சுக்கிங்க சரிங்களா. சரி ஓகே, அந்த செக்ஷன் எல்லாம் செக் பண்ணிட்டீங்களா, அடுத்தது நம்ம ஸ்கிமேட்டிக் போலாம் வாங்க. இப்போ ஸ்கிமேட்டிக் போயிட்டோம், ஓபன் பண்ணிக்கிறேன். சாம்சங் A50 A50s ஓபன் பண்ணிக்கலாம். ஓஎம்எல்இடி டிஸ்பிளே தான்.
இந்த கான்செப்ட் நீங்க கரெக்டா புரிஞ்சீங்கன்னா மேக்ஸிமம் ஹோம் டிஸ்பிளே எல்லாத்தையும் நீங்க ரெடி பண்ணிடலாம். சரிங்களா? விஷயங்களை கரெக்டா புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். அதை மட்டும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க கரெக்டா, அவ்வளவுதான். நீங்க யாருக்கிட்டயும் எந்த ஹெல்ப் நீங்க கேட்கணும்னு அவசியமே இல்லை. ஃபைனலா என்கிட்டே கூட நீங்க எந்த ஹெல்ப்பும் கேட்கணும்னு அவசியமே இல்லை. வாய்ஸ் எதனா பிரேக் ஆச்சுன்னா சொல்லிடுங்கப்பா ஃபர்ஸ்ட். வாய்ஸ் எல்லாரும் தெளிவா கேக்குதா? கேக்குதுங்களா தெளிவா? ஓகே ஓகே ஓகே. ஏன்னா வாய்ஸ் தெளிவா கேட்காம நம்மன்னு சொல்லிட்டே போயிட்டு நீங்களும் சைலண்ட் ஆன்ட்டீங்கன்னா வேலைக்கு ஆகாதுல்ல. சார் அப்பப்போ நடுவில் அப்பப்போ மாறுது சார். வாய்ஸ் சரியா கேட்க மாட்டேங்குது. அப்ப பண்ணா அது கட் ஆகுதுங்களா? இது கட்டா இல்லை சார். அந்த பியானோ மாதிரி வாய்ஸ் அப்படியே ஸ்லோவாக கேட்குது சார். ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா ரொம்ப லேட்டாக வருதுங்க சார். ஸ்லோவாக பியானோ மாதிரி இழுத்து வருது சார். அப்படிங்களா? ஏன்னா கொஞ்சம் நெட் இஷ்யூவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா அண்டர்ஸ்டாண்ட் ஆகல. புரியுதுங்களா? கரெக்டா சொல்ற விஷயம் பாயிண்ட் புரியுதுங்களா? அதுல என்ன டவுட் இருக்கா? சொல்லுங்க. இப்ப நான் பேசுறது கேட்டுச்சே கேட்கலையா? ஏன்னா நான் பேசுறது கேட்காம கொள்ளாம இப்போ இது பண்ணி பேசுனதே கேட்கல சார். பேசுறது கேட்கல. ஏன்னா நான் வந்து இப்ப ஒரு 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 ஃப்ளோல போயிட்டு இருப்பேன். நான் ஃப்ளோல போயிட்டு இருக்கும்போது நடுமையில நீங்க என்ன சொல்றீங்கன்னா நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதா கேட்கலன்னு கூட நான் கேட்க மாட்டேன். நான் மட்டும் கிளாஸ் அது மாதிரி போயிட்டே இருக்கும். நீங்க லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு கேட்டுச்சா கேட்கலையான்றது இல்லை நான் சார், இப்போ கேட்டுது சார். ஃபர்ஸ்ட் கேட்கல சார். கொஞ்சம் முன்னே எதுவும் கேட்கல. இப்ப கேக்குதுங்களா? ஓகே சரி, ஓகே. பை சான்ஸ் ஏன்னா ஒண்ணு கேட்கல அப்படின்னா ஓகே நான் அப்படியே ஒரு ஃப்ளோல போயிட்டு இருந்தா கூட மெசேஜஸ் இருக்கு பாருங்க. மெசேஜஸ்ல மெசேஜ் தட்டி விடுங்க. ஓகே வாய்ஸ் ஓகே கேட்கல சார், என்ன என்ன பிரச்சனை இருக்குதோ அது நீங்க சொன்னீங்கன்னா நான் எனக்கு மெசேஜ் வந்துடும். மெசேஜ் வந்துச்சுன்னா நான் பாத்துருவேன். ஓகே, ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு. சரிங்களா? நீங்க ஓகே மெசேஜஸ் சார். ஏதோ அனுப்பல அப்படின்னா ஓகே, ஒரு கரெக்டா ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கு அப்படின்றத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். சரிங்களா? ஓகே சார். ஓகே. ஓகே. சரி, ஓகே. வாங்க இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இனிமேல் தான் கேம் ஸ்டார்டிங். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இனிமேல். ஏன்னா இது வரைக்கும் உங்களுக்கு இவ்வளவு நாளா கிளாஸ் இது பண்ணும்போது கொஞ்சம் ஒரு போர் அடிக்கிற மாதிரி ஒரு டென்ஷனாவும் ஒரு ஒரு பதட்டமாவும் போயிட்டு இருக்கும். காரணம் என்னன்னா வச்சுங்களேன், செக்ஷன் உங்களுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம். இப்ப செக்ஷன் தெரியாதப்ப நானும் என்னதான் எஃபர்ட் போட்டாலும் என்னதான் நான் சொன்னாலும் உங்களுக்கு அந்த ஒரு புரிதல் இல்லாத வரைக்கும் எனக்கு ஒரு மைண்ட் செட் எப்படின்னா ஒரு டவுட் இருந்துகிட்டே உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். நான் அந்த டவுட் சொல்லிட்டே இருக்கிறதுக்கே அப்படி இருக்கு. இப்போ உங்களுக்கு டவுட் அதிகபட்சமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. இப்ப செக்ஷன் பை செக்ஷன் சொல்லும்போது இப்ப எனக்கு என்னன்னா கிளாஸ் எடுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். இன்ட்ரெஸ்ட்னா ஒரு மூமெண்ட்ல போறது அப்படி ஸ்பீடா போனாலும் சரி, ஸ்லோவா போனாலும் சரி, ஒரு மூமெண்ட் எனக்கும் மைண்ட் செட்ல இருக்கும். சொன்னா புரிஞ்சுக்கும். அழகா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்போது விஷயம் எடுத்து சொல்ல 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 புரியும். ஆனா ஸ்டார்டிங்ல இந்த அளவுக்கு இப்ப நீங்க நினைக்கலாம் இப்ப இவ்வளவு ஸ்லாங்கா இவ்வளவு அழகா இப்ப போற கிளாஸ் ஸ்டார்டிங்ல போகல அப்படின்னு. ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயம், ஸ்டார்டிங்ல எவ்வளவு ஸ்லாங்கா போனாலும் புரிதல் இருக்காது. விஷயங்கள் தெரியாத வரைக்கும், ஒரு விஷயங்கள் நம்ம கத்துக்கிற வரைக்கும், இப்ப சைக்கிள் ஓட்ட தெரியுற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்? கீழே விழுவோம், ஒரு பதட்டம் இருக்கும், கை நடுங்கும். யார் சைக்கிள் ஓட்ட கத்து கொடுக்குறாங்களோ அவங்க அடிக்க கூட செய்வாங்க. என்ன ஓட்டுற இவ்வளவு நாள் ஆச்சு, உன்னோட சின்ன பசங்க ஓட்டுறாங்க, சின்ன பொண்ணு ஓட்டுறாங்க பாரு, அந்த பொண்ணு எப்படி சைக்கிள் ஓட்டுது பாரு அப்படின்லாம் கலாய்ப்பாங்க. அந்த மாதிரிதான் சில வேலை நம்ம கத்துக்கும் போதும் ஸ்டார்டிங்ல பதட்டம் எல்லாமே இருக்கும், டென்ஷன் இருக்கும், மைண்ட் செட் எவ்வளவு தூரம் விஷயங்கள் இருக்கு. சரிங்களா? சரி, அதை விடுங்க. பேசினா பேசிட்டே போயிடுவோம் நம்ம. சரி, ஓகே. டைரக்டா இப்ப செக்ஷனுக்கு எப்படி சார் போகுது? வந்துருச்சு பாருங்க. டைரக்டா செக்ஷன் 10 யூஹெச் தட்டி விட்டுருங்க. எங்க இருந்தாலும் விட தலைவர். எந்த ஐசி? நம்மளோட கிராபிக்ஸ் ஐசி. ஓகே. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நம்ம என்ன சொன்னோம்? இதோட செக்ஷன் வால்டேஜஸ், ஐசியோட செக்ஷனை நம்ம பாக்குறோம். ஜூம் இன்னும் கொஞ்சம் நான் பண்ணிக்கிறேன். தெரியுதுங்களா நல்லா தெளிவா? ஓகே. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வர வேண்டிய வால்டேஜஸ் எங்க இருந்து வரும்? சார்ஜிங் ஐசில இருந்து. ஐ மீன் டிசி டு டிசி ஐசில இருந்து. டிசி டு டிசி ஐசி நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்னு போட்டுக்கலாம். ஸ்லாங்கா ஐசி பிஎம்ஐன்னு போட்டுக்குவீங்க. இதுல இருந்து உங்களுக்கு ஒரு இண்டக்டர் இருக்கும், 1 UH இண்டக்டர், ஒரு கெப்பாசிட்டர் இருக்கும், ஒரு டயோடு இருக்கும். அதுவும் போட்டுக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் ஒரு நல்லா இருக்கும். சிசிடி. ஓகே. இது மூலியமா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வர வால்டேஜஸ் எதுனா இங்க ஒரு வால்டேஜஸ் வருதுங்களா? எல்எக்ஸ் வால்டேஜஸ் இது. ஓகே. இங்க கெப்பாசிட்டர்ல செக் பண்ணுங்க. 3.7ல இருந்து 4.2க்குள்ள ஒரு வால்டேஜஸ் வரும். இப்ப இந்த லைன்ல இருந்து உங்களுக்கு அடுத்தது உங்களுக்கு நேரா இங்க இருந்து வருது. நல்லா பாருங்க, நல்லா இதை கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரெண்டு வால்டேஜஸ் இதுல போய் உங்களுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி வரும். ஒரு வால்டேஜஸ் நேரா இங்க இருந்து வருதுங்களா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஏவின்.
3.7ல இருந்து 4.2க்குள்ள. அதுக்கப்புறம் என்னது, இதே வால்டேஜ் இங்க கெப்பாசிட்டர் கொடுத்துருக்காங்க, 3 கெப்பாசிட்டர். 3 கெப்பாசிட்டர் எங்க இருந்து வருது, இந்த வால்டேஜ் தான் இது. 3.7ல இருந்து 4.2க்குள்ள ஒரு வால்டேஜ் எங்க இருந்து வருது, நம்மளோட பிஎம்ஐஐசில இருந்து, ஐ மீன் டிசி டு டிசிஐசில இருந்து வருது. இந்த செக்ஷன் இங்க இது கூட கனெக்ட் ஆகுது. இப்போ இது வந்து இங்க ஓகே, இங்க கனெக்ட் ஆகுது. ஓகே, 3.7ல இருந்து 4.2 வால்டேஜ் செக் பண்றோம். இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம், இண்டக்டர் வால்டேஜஸ் எல் 7006, அதுக்கப்புறம் எல் 7007. இந்த ரெண்டு இண்டக்டர் வழியா LX3 LX1. LX1 LX3 என்ன சார், இது எதுக்கான வால்டேஜஸ், இதை ஃபர்ஸ்ட் இந்த புரிதல் நீங்க புரிஞ்சுக்கிங்க. இதுக்கப்புறம் LX2 இருக்கு, கிரவுண்ட் கூட இருக்கு. இங்க ஒரு என்ன இருக்கு பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க ஒரு இண்டக்டர் கிரவுண்ட் கூட இருக்கு, சரிங்களா? இந்த கிரவுண்ட் கூட ஏன் சார் இருக்குன்றத நான் அப்புறமா சொல்றேன். இப்ப இந்த LX1 இண்டக்டரும் LX3 இண்டக்டரும் என்ன, அதை பாத்துக்கலாம் வாங்க. ஜூம் பண்ணிக்கிறேன் இப்ப நல்லா. ஓகே, இப்ப இந்த LX1 LX3 அப்படின்றது வந்து, LX1ன்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளஸ் 4.6 வால்டேஜ் அவுட்புட் ஆகிறதுக்கான வரை இன்புட் வால்டேஜ். நல்லா புரிஞ்சுக்கிங்க, ஓகேங்களா? இதுக்கப்புறம் LX2 பத்தி சொல்றேன். LX2ன்றது இந்த கிரவுண்ட் வந்து 2 UH இண்டக்டர் இருக்கு பாத்தீங்களா? எவ்வளவு பேர் என்ன பண்றாங்க, சில டெக்னீஷியன், பிகினரா இருக்கிற டெக்னீஷியன் அல்லது இப்பதான் புதுசா அந்த ஃபீல்டுல இருக்கிற டெக்னீஷியன் என்ன பண்றாங்கன்னா, இந்த இண்டக்டர், இந்த காயில வந்து என்ன பண்ணுவாங்க, எடுத்துருவாங்கப்பா. ஷார்ட் சர்க்கிட் நினைச்சுன்னு எடுத்துருவாங்க. ஏன்னா இது கிரவுண்ட் கூட கனெக்ட் ஆயிருக்குல்ல, கிரவுண்ட் கூட கனெக்ட் ஆயிருந்தா என்ன அர்த்தம், ஷார்ட் தான் காமிக்கும், வேற என்ன காமிக்கும், இண்டக்டர் ஷார்ட் தானே காமிக்கும். நம்ம புத்திசாலிங்க, நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, ப்ரௌனியை ஓபன் பண்ணுவாங்க, ப்ரௌனியில இந்த செக்ஷன் கொடுத்தே இருக்க மாட்டாங்க. -1 -LX வந்து பாத்தீங்கன்னா ஒரு இண்டக்டர் இருக்கணும் அப்படின்றது ப்ரௌனியில கொடுத்துருக்க மாட்டாங்க. இது கொடுக்காத பட்சத்துல என்ன பண்ணுவாங்க, ப்ரௌனியை செக் பண்ணி பார்ப்பாங்க. ஐயோ ஐயோ, ப்ரௌனியாவில் எதுவுமே இங்க ஷார்ட் சர்க்கிட் எதுவும் கொடுக்கலையே, இது என்னையா இது ஷார்ட் ஆயிருக்குன்றது இதை என்ன பண்றாங்க, ரிமூவ் பண்றாங்க. இது ரிமூவ் பண்ணா என்ன ஆயிடுனா உங்களுக்கு -4.4 வால்டேஜஸ் வராது. போச்சுங்களா, டிஸ்பிளே கிராபிக்ஸே வரல. அப்புறம் எப்படி உங்களுக்கு பேக் லைட் வரும்? OMLED டிஸ்பிளே பொறுத்தளவுக்கு என்ன வரணும், ஃபர்ஸ்ட் கிராபிக்ஸ் வரணும், அதுக்கப்புறம் தான் பேக் லைட் வரும். நம்ம தலைவர் இங்க என்ன பண்ணிட்டாரு, இது சோழியை முடிச்சிட்டாரு, இண்டக்டர் எடுத்துட்டு பெரிய தப்பு பண்ணிட்டாரு. ஏன்னா நம்ம ஆளுங்க பண்றதே அதானே, எதுக்கு எடுத்துனாலும் ஷார்ட் சர்க்கிட் ஆயிடுச்சா கெப்பாசிட்டரை உடச்சு விட்டுருங்க, ஷார்ட் சர்க்கிட் ஆயிடுச்சா டயோட உடச்சு விட்டுருங்க, ஷார்ட் சர்க்கிட் ஆயிடுச்சா ஐசி ரீபால் பண்ணுங்க, சரி இல்லைன்னா ஐசி சேஞ்ச் பண்ணி பாருங்க. அவுட்புட்ல ஷார்ட்டா, அப்பயும் ஐசி தான் சேஞ்ச் பண்ணி என்ன பிரயோஜனம், அவுட்புட் சைட்ல ஷார்ட்னா ஐசி சேஞ்ச் பண்ணி என்ன பிரயோஜனம், 10 பைசா கூட பிரயோஜனம் இல்லை. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதுல இப்போ ஒரு டயோடு வந்து இதுல டயோடு யூஸ் பண்ணிருப்பாங்க இதுலயும், சரிங்களா? இப்போ டயோடுல அவுட்புட் சைட்ல உங்களுக்கு வந்து ஷார்ட் சர்க்கிட் ஆயிடுச்சுன்னா நாங்க ஐசி சேஞ்ச் பண்ணி என்ன பிரயோஜனம், 5 பைசா கூட பிரயோஜனம் இல்லை. இல்ல ஒரு கெப்பாசிட்டர் ஷார்ட் ஆயிடுச்சு அப்படின்னும் போது ஐசி சேஞ்ச் பண்ணி பிரயோஜனமா, இல்லவே இல்லை. ஏன்னா செக்ஷன் பை செக்ஷன் எங்க நம்ம என்ன செக் பண்ணணுமோ அதை செக் பண்ணி ஆகணும். அதை செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளோட ஐசி சேஞ்ச் பண்ணணுமா சேஞ்ச் பண்ணக்கூடாது, ஃபைனல் சொல்யூஷன் அது. ஃபைனலா நம்ம ஒரு முடிவு எடுக்கணும், ஐசி சேஞ்ச் பண்ணணுமா பண்ணக்கூடாது. டப்பு 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 டப்புன்னு ஐசி சேஞ்ச் பண்ணாலும் ரீவல் பண்ணுவோம், டைம் தான் வேஸ்ட் ஆகும், வச்சு ஃபோன் ரெடி ஆகாது, சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இது எடுத்துட்டா உங்களுக்கு என்ன வராது, -4.4 வால்டேஜஸ் வராது. ஏன்னா இது -4.4 வால்டேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா சுவிட்சிங் பண்றதுக்காக யூஸ் பண்ணிருக்கிற ஒரு காயில் தான் இது, சரிங்களா? L7010 2.2 மைக்ரோ ஹென்றி, ஓகேங்களா? இந்த செக்ஷனை நீங்க எல்லாம் இப்ப நீங்க செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது நான் இதுல என்ன சார் செக் பண்றது, இதுக்கப்புறம் நீங்க செக் பண்ண வேண்டிய செக்ஷன் இனேபிள் வால்டேஜஸ். நல்லா புரிஞ்சுக்கிங்க, இனேபிள்னும் போது நம்மளோட செக்ஷனுக்கு போலாம் வாங்க. இப்ப இதுல இனேபிள் வால்டேஜ் செக் பண்ணும். இனேபிள் வால்டேஜ் எந்தெந்த வால்டேஜ் சார் நம்ம செக் பண்ணணும், EL1 EL2 அப்படின்னு ஐயா வால்டேஜ் கொடுத்துருப்பாங்க. EL1 EL2ன்னு கொடுத்துருக்காங்க, வால்டேஜஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த வால்டேஜை நம்ம செக் பண்ணணும். எப்படி சார் நம்ம அதை செக் பண்ணலாம் அப்படின்னா, இந்த சைடு நம்ம வந்துடலாம். இப்ப இதே பாருங்க, EL_1 எங்க இந்த ஐயா இது வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்பிளே கனெக்டர். EL_ உங்களுக்கு என்னது 2, இதுவும் எங்க இருந்து வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டிஸ்பிளே கனெக்டர்ல இருந்து தான். இதுக்கும் சிபிக்கும் இப்போதைக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லை. சீரியல் டாட்டா அண்ட் கிளாக் லைன் கொடுத்துருந்தாங்கன்னா, ஐ மீன் I2C லைன் கொடுத்துருந்தாங்கன்னா சிபிக்கு கம்யூனிகேஷன் ஆகணும். இதுல I2C லைன் இருந்துச்சுன்னா புல் ஆப் ரெஜிஸ்டர் கொடுத்தாங்கன்னா பவர் ஐசிக்கும் இதுல வேலை இருக்கு.
ஆனா இந்த ஐசியை பொறுத்த அளவுக்கு இது எதுக்குமே வேலை இல்லை. ரெண்டே ரெண்டு செக்ஷனுக்கு தான் வேலை இருக்குது. ஒண்ணு எதுக்கு வேலை இருக்கு இந்த ஐசியை பொறுத்த அளவுக்கு? ஒண்ணு நம்மளோட சார்ஜிங் ஐசி டிசி டு டிசி ஏசிக்கு, இன்னொன்னு டிஸ்பிளே செக்ஷனுக்கு. ஐயா டிஸ்பிளே நீங்க கனெக்ட் பண்றீங்க. டிஸ்பிளே கனெக்ட் பண்ண உடனே டிஸ்பிளேல இருந்து ஒரு 1.8 வால்டேஜ் இதுல வரும். இஎல் ஒன்லயும் இஎல் டூலயும் ஒரு 1.8 வால்டேஜ் வரும் இந்த ஐசியை எனேபிள் பண்றதுக்கு. இந்த ஐசி இப்ப எனேபிள் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் எந்த வால்டேஜ் சார் போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா +4.4 வால்டேஜ். +4.4 வால்டேஜ் எங்க சார் இருக்கு? +4.6 வால்டேஜ் இதே இருக்கு பாருங்க. தெரியுதுங்களா? இருங்க இப்ப தெரியும் எல்லாம். இது தெரியுதுங்களா? ஓகே. இந்த வால்டேஜ் உங்களுக்கு 4.6 வால்டேஜ் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். ரெண்டாவது எந்த வால்டேஜ் சார் ஜென்ரேட் ஆகும்? LX2 ஐ மீன் இந்த கிரவுண்ட் லைன் கொடுத்துருக்கோம்ல, D5 C5 C4 இந்த பால்ல இருந்து உங்களுக்கு உடனே அவுட்புட் ஆகிற ஒரு லைன் தான் இந்த EL2 வந்ததுக்கு அப்புறம் எனேபிள் 2 வந்ததுக்கு அப்புறம் உடனே உங்களுக்கு அவுட்புட் ஆகும். இப்ப -4.4 வால்டேஜ் இதே இருக்கு பாத்தீங்களா? VDD_LCD_EL VSS_ -4.4 VDD_LCD_EL VDDD4 _4 4.6 பிளஸ் 4.6 வால்டேஜஸ். இந்த ரெண்டு வால்டேஜஸ் ஃபர்ஸ்ட் நீங்க செக் பண்ணணும் ஐயா ஜென்ரேட் ஆகுதா இல்லையான்னு. இந்த வால்டேஜஸ் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு வர வால்டேஜஸ் தான் VDD_LCD_EL AVDD 7.3 வால்டேஜஸ். இந்த வால்டேஜஸ் நல்லா பாத்துக்கங்க. இந்த வால்டேஜஸ் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும் 7.3 வால்டேஜஸ். இந்த 3 வால்டேஜஸ் வந்துச்சுன்னா இந்த ஐசி ஓகே ஐயா. இந்த ஐசில இப்ப ப்ராப்ளம் இல்லை. இந்த ஐசில நீங்க வேலை செய்யணும் அவசியமே இல்லை. இப்ப இதை எடுத்து அப்படி தனியா என்ன பண்றீங்க? ஒதுக்கி வச்சிருங்க. எனக்கும் உனக்கு சம்மந்தம் இல்லை. நீ உன் வேலையை நீ கரெக்டா செய்யற. அடுத்த வேலை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கப்புறம் தான் இங்க ஸ்டார்ட் ஆகுது சாம்சங் போர்டை பொறுத்த அளவுக்கு. ட்விஸ்ட் எங்க கொடுப்பாங்கன்னா எல்டிஓ ஐசில கொடுத்துருவாங்க ட்விஸ்ட. இப்ப இது முன்னாடி நம்ம என்ன சொன்னேன் நானு? பவர் ஐசிக்கு வேலை இல்ல, சிபிக்கு வேலை இல்லை, இந்த ஐசிக்கு எதுக்குமே வேலை இல்லைன்னு. இதுக்குதான் எல்டிஓ ஐசி 4 லேக்ல ஒரு எல்டிஓ ஐசி கொடுத்துட்டு உங்களுக்கு பேசிக் எல்லாமே கரெக்டா உங்களுக்கு தெரியும். எல்டிஓ ஐசினா என்ன, அது எப்படி வேலை செய்யும், அது எங்கிருந்து வால்டேஜ் வரும், இனேபிள் வால்டேஜஸ்னா என்ன, எப்ப அவுட்புட் ஆகும் அப்படின்றது வரைக்கும் நான் தெளிவா சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை மறந்துடாதீங்க. அதை மறந்துட்டீங்கன்னா அப்புறம் எல்டிஐசி எப்படி வேலை செய்யணும் உங்களுக்கு தெரியாது. எல்டிஐசி எப்படி வேலை செய்யணும் தெரியலன்னா அப்புறம் டிஸ்பிளே எப்படி வேலை செய்யணும் தெரியாத போயிடும். அதுக்குதான் உங்களுக்கு தெளிவான விளக்கமா பேசிக் செக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்ட்ராங்கா பேசிக்ல ஸ்ட்ராங்கா இருந்தா தான் நீங்க சர்க்யூட் லெவல்ல ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். நான் ஸ்டார்டிங்ல சொல்லியிருக்கேன். இப்ப என்ன ஆகுது? நம்மளோட மைனஸ். இப்ப நம்மளோட எல்டிஓ ஐசி இப்ப இந்த ஐசி எல்லாம் ஓகே நம்ம சொல்லிட்டோம்ல. இப்ப எல்டிஓ ஐசியை பொறுத்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஜென்ரேட் ஆக வேண்டிய வால்டேஜ் ஒரு 1.8 வால்டேஜ் ஐயா. எந்த 1.8 வால்டேஜ்? இது எல்லாத்தையும் இப்ப நம்ம எடுத்துடலாம். கச்சா முச்சான இருக்குல்ல, எடுத்துட்டேன். இப்ப ஸ்டார்டிங்ல இருந்து வரலாம். கொஞ்சம் பிரேட்டா தெரியணும் கலர் உங்களுக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் 1.8 இந்த எல்டிஓ ஐ மீன் VDD_LCD 1.8 வால்டேஜ். இந்த வால்டேஜ் தான் அங்க ஜம்ப் ஆயிட்டு அப்படியே வராரு. எல்டிஐசில கனெக்ட் ஆயிட்டாரு. இப்ப எல்டிஐசி கனெக்ட் ஆன உடனே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு வால்டேஜஸ் வரணும். என்ன வால்டேஜஸ் வரணும்? பக் 9. பக் 9 எங்க இருந்து வரும்? பவர் ஐசில இருந்து. பாத்தீங்களா உங்களுக்கு என்ன நான் சொன்னேன்? இந்த ஐசிக்கு தான் உங்களுக்கு பவர் ஐசிக்கு வேலை இல்லைன்னு சொன்னேன். எந்த ஐசிக்கு? கிராபிக்ஸ் ஐசிக்கு. ஐ மீன் +4.6 -4.4 +7.3 இந்த ஐசிக்கு தான் உங்களுக்கு பவர் ஐசிக்கு வேலை. ஆனா டிஸ்பிளே வேலை செய்யறதுக்கு கண்டிப்பா தேவைப்படும். ஃபர்ஸ்ட் நீங்க செக் பண்ண வேண்டியது எல்டிஓ வால்டேஜஸ் வந்து நீங்க செக் பண்றீங்க 1.8 வால்டேஜஸ்னா அதுக்கு உங்களுக்கு என்ன? பக் 9 வால்டேஜ். பக்_PMIC_LDO 2.0 வால்டேஜ் வரணும். ஹையர் எல்டிஓ வால்டேஜ். அது என்ன வால்டேஜ்? ஹையர் எல்டிஓன்னு சொல்லுவோம். ஹையர் எல்டிஓ வால்டேஜ் என்னது? 2.0. இதுக்கப்புறம் LCD_EN சிபில இருந்து ஒரு இனேபிள் வால்டேஜஸ் வரணும். சிபில இருந்து என்ன வரணும்? ஒரு இனேபிள் வால்டேஜ். இப்ப இந்த இனேபிள் வால்டேஜ் வந்தாதான் ஐயா அது என்ன ஆகும்? எல்டிஓ ஆன் ஆகும்.
எல்டி ஆன் ஆனாதான் இங்க 1.8 வோல்டேஜ் வரும். உடனே டிஸ்பிளே கனெக்டர் பின் நம்பர் 15க்கு போகும். டிஸ்பிளே கனெக்டர் பின் நம்பர் 15க்கு போகுது. இதுக்கும் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா VDD பேரி அண்டர்ஸ்கோர் 1.8 wattage. VDDQ underscore parry underscore AP underscore 1.8 voltages. இந்த voltages ஒரு pull up register யூஸ் பண்ணிருப்பாங்க. 2.2K ரெஜிஸ்டர் இருக்கலாம், இல்லைன்னா 10K ரெஜிஸ்டர் இருக்கலாம், இல்லைன்னா 1K ரெஜிஸ்டர் இருக்கலாம். என்ன ரெஜிஸ்டர் இங்க இருக்குன்ட்டு பார்த்து இது பண்ணிக்கணும். LCD டிடெக்ட், நான் LCD போட்டிருக்கீங்களா போடல அப்படின்னு டிடெக்ட் பண்ணணும். CPU டிடெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இந்த இனேபிள் வால்டேஜஸே வரும். எந்த இனேபிள் வால்டேஜ்? LCD underscore EN 1.8 voltage இனேபிள் வால்டேஜ் இருக்கு பாத்தீங்களா? ஐயா இந்த வால்டேஜ் வரணும்னாவே இந்த டிடெக்ட் லைன் வேலை செய்யணும் ஐயா. பாருங்க எவ்வளவு சர்க்கியூட்ல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, எவ்வளவு செக்ஷன் செக் பண்ணணும்ன்றத நம்ம இங்க பேசின்னு இருக்கோம். நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்க, சில பேரு ஐசியை தூக்குறாங்க, சேஞ்ச் பண்றாங்க, செக்ஷன்ல வைக்கிறாங்க, போன் ரெடி ஆச்சுன்னா ஹாப்பி சந்தோஷப்படுறாங்க, ரெடி ஆகலன்னா அழுதுகிட்டே ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. உள்ளுக்குள்ள அழுகுறாங்க. கண்ணுல இருந்து எல்லாம் தண்ணி வராதுப்பா, நீங்க வேற கண்ணுல இருந்து தண்ணி வரும்னு நினைக்காதுங்க, மனசுக்குள்ளார அழுகுறாங்க. அது என்னன்னாலும் உங்களோட டைம் எஃபர்ட் எல்லாம் கொடுத்து ஒரு போன் ரெடி ஆகலன்னா மன வருத்தம் இருக்கும்ல. அதுக்கான காரணம் என்னன்னா செக்ஷன் பை செக்ஷன் ரொம்ப நம்ம அழகா நீட்டா செக் பண்ணணும். சரிங்களா? இப்ப நல்லா புரிஞ்சுங்க, நான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஃபர்ஸ்ட் VDD அண்டர்ஸ்கோர் VDDQ அண்டர்ஸ்கோர் பேரி அண்டர்ஸ்கோர் AP 1.8 வால்டேஜ் LCD டிடெக்ட் சிபிக்கு கனெக்ட் ஆகணும். சிபிக்கு இது கனெக்ட் ஆகுனாதான் LCD இனேபிள் 1.8 வால்டேஜஸ் வரும். இது உங்களுக்கு வந்துச்சுன்னா தான் இங்க இருந்து வந்து 1.8 வால்டேஜ் இங்க வரும். இந்த கான்செப்ட் தான். பட் ஆனா இங்க டிடெக்ட் லைன் ஆகுதா ஆகலையோ ஃபர்ஸ்டே நீங்க இந்த LCD 1.8 வால்டேஜ் 3.0 வால்டேஜ் செக் பண்ணலாம் டிஸ்பிளே கனெக்ட் பண்ணாமலும். ஆனா இது ரொம்ப முக்கியமான வால்டேஜ். இந்த டிடெக்ட்ன்றது ஏன் முக்கியமானது அப்படின்னா, உங்களுக்கு டிஸ்பிளே போட்டீங்களா போடலன்னு சிபிக்கு தெரிஞ்சிருக்கணும். மத்தபடி ஒண்ணும் இல்ல. 1.8 வால்டேஜ் 3.0 வால்டேஜ் டிஸ்பிளே கனெக்ட் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க செக் பண்ணலாம். டிஸ்பிளே கனெக்ட் இல்ல, சாரி நான் தான் தப்பா கொஞ்சம் சொல்லிட்டேன். ஓகேவா? டிஸ்பிளே நீங்க வித்தவுட் டிஸ்பிளே கனெக்ட் பண்றதுக்கு முன்னாடியே அது அவுட்புட் ஆயிடும். எதுக்கும் ஒரு தடவை டிஸ்பிளே கனெக்ட் பண்ணி ஒரு தடவை செக் பண்ணுங்க, கனெக்ட் பண்ணாம ஒரு தடவை செக் பண்ணாங்க. சர்க்கியூட் திடீர்னு இப்ப எப்படினாலும் மாத்துவாங்க. இப்ப ஏன்னா A50s வந்து எவ்வளவு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, 5 6 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இப்போ வர சர்க்கியூட் எப்படி மாத்தி 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 இது வரைக்கும் ஆனா அப்படி கொடுக்கல OLED டிஸ்பிளே பொறுத்தளவுக்கு. ஆனா இந்த LDICக்கு பதிலாக இப்ப ஐசிக்குள்ளே கொடுத்துட்டாங்க. எதுக்குள்ள LDICக்குள்ள இது கொடுத்துட்டு டைரக்டா வர மாதிரி கொடுத்தாங்க. பவர் ஐசில இருந்தோ சிபில இருந்தோ டைரக்டா வர மாதிரி. LDIC யூஸ் பண்றது இல்ல, இதை தூக்கிட்டாங்க. சரி ஓகே, அந்த கான்செப்ட் வேணாம். இதுக்கப்புறம் நம்ம செக் பண்ண வேண்டியது விபேட். பாருங்க விபேட் லைன் எங்க இருந்து வரும்? விபேட் அண்டர்ஸ்கோர் 6 PMIC ல இருந்து வரும். அதுக்கப்புறம் LCD இனேபிள் சிபில இருந்து ஒரு 3.0 வால்டேஜ் வரும். இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பச்சை கலர் லைன் போது பாத்தீங்கன்னா இந்த LCD அண்டர்ஸ்கோர் LCD VDD அண்டர்ஸ்கோர் LCD 3.0 வால்டேஜஸ். இந்த வால்டேஜை நீங்க செக் பண்ணணும் ஐயா, கண்டிப்பா கம்பல்சரி. இதுல ஒரு 3.0 வால்டேஜ் வரணும். இந்த 3.0 வால்டேஜ் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இப்போதைக்கு கிராபிக்ஸ் செக்ஷனுக்கான வால்டேஜ் நல்லா இருக்குன்னு அர்த்தம். இது இல்ல நீங்க அதுக்காண்டி கிராபிக்ஸ் வந்துருச்சு அப்படின்னு. நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கிங்க. கிராபிக்ஸ் செக்ஷனுக்கான வால்டேஜ் செக்ஷன் எல்லாமே நல்லா இருக்கு, எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இதுல நீங்க இப்ப வேலை செய்ய தேவையில்ல. இதுதான் கான்செப்ட். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா உங்களுக்கு அழகா புரியணும். இதை விட சூப்பரா இப்ப ஸ்கிமேட்டிக்ல புரிய வைக்கிறோம். இந்த செக்ஷனோட வேலை முடிஞ்சு போச்சு. அடுத்தது நம்ம ஸ்கிமேட்டிக் போலாம் வாங்க. அப்படியே ஒரு தூக்கி வந்து இப்படி போடுங்க, போட்டு அங்க நம்ம சுவாமி வாங்க. ஸ்கிமேட்டிக் வந்துச்சுங்களா? இப்ப இந்த ஸ்கிமேட்டிக்ல நம்ம என்ன பண்றோம்? ஒரே நிமிஷம் இருங்க. பிளஸ் 4.4 வால்டேஜஸ்க்கு என்ன வேணும்னு சொல்லியிருந்தா ஃபர்ஸ்ட் இனேபிள் வால்டேஜ் இதே கொடுத்துருக்காங்க பாருங்க. இனேபிள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இனேபிள் சைஸும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இனேபிள் ஓகே, இனேபிள் ஐ மீன் இனேபிள் 2 இனேபிள் 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? இந்த இனேபிள் 0.2 வந்து ஐ மீன் இதுல ஒரு 1.8 வால்டேஜ் வந்துருச்சு அப்படின்னாவே இனேபிள் 2ல உங்களுக்கு பிளஸ் 4.6 மைனஸ் 4.4 வால்டேஜ் அவுட்புட் ஆகணும். வாய்ஸ் தெளிவா கேக்குதாப்பா? யுவர் இன்டர்நெட் கனெக்ட் இஸ் அன்ஸ்டேபிள். வாய்ஸ் தெளிவா இருக்குங்களா? வாய்ஸ் கேக்குதா கேட்கலையா? சார் கேக்குது சார். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஸ்லோவா கேக்குது. ஓகே 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 ஓகே. அடுத்தது உங்களுக்கு இஎல் ஆன் 3 1 வந்துச்சுன்னா உங்களுக்கு
7.3 வால்டேஜ் அவுட்புட் ஆகணும். சாரி, 7.3 வால்டேஜ் இந்த வால்டேஜ் அவுட்புட் ஆகணும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எது அவுட்புட் ஆகும்? இன்னொரு டைம் சொல்லுங்க சார், வாய்ஸ் சரியா கேட்கல. ஓகே, இதே சொல்றேங்க, ஒன்னும் ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் நீங்க செக் பண்ண வேண்டியது இந்த ரெண்டு இனேபிள் வால்டேஜ்ல 1.8 வால்டேஜ் வரும். சரிங்களா? இந்த ரெண்டு இனேபிள் வந்துருச்சு அப்படின்னாவே இந்த ஐசி உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க செக் பண்ண வேண்டியது பிளஸ் 4.6 வால்டேஜஸ் 4.6 வால்டேஜ் செக் பண்ணணும். இதுக்கப்புறம் உங்களுக்கு மைனஸ் 4.4 வால்டேஜஸ். ஓகேங்களா? இப்ப கிராபிக்ஸ் செக்ஷன் எனக்கு எல்லாமே நல்லா இருக்கு சார், எனக்கு கிராபிக்ஸ் வருதுன்னா உங்களுக்கு அடுத்தது செக் பண்ண வேண்டியது பிளஸ் 7.6 வால்டேஜஸ். ஆனா இங்க கிராபிக்ஸ் வரல சார், அதுக்கு முன்னாடி இந்த வால்டேஜ் வரும்னா கஷ்டம். கிராபிக்ஸ் நல்லா இருக்கணும். கிராபிக்ஸ் செக்ஷன் வந்து உங்களுக்கு இது வரல அப்படின்னா உங்களுக்கு பேக் லைட் தெரியாது, ஆனா கிராபிக்ஸ் வேலை செய்யும். ஐ மீன் பிக்சர்ஸ் தெரியும். ஒரு டார்ச் வச்சு பாக்குறீங்களோ இல்ல மைக்ரோஸ்கோப்ல நல்லா லைட் வச்சுட்டு நல்லா ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா லைட்டா எதனா ஒரு சார்ஜிங் லோகோ தெரியும் சைடுல எப்படி பார்த்தாலும் சரி. மேல பார்க்கலாம், கீழே பார்க்கலாம், எப்படியாவது பார்த்தானே எதனா தெரியுதான்னு பாத்துங்க டிஸ்பிளேல. அப்படி எதனா ஒண்ணு தெரிஞ்சிச்சு அப்படின்னா வச்சுக்கலாம், நீங்க எங்கேயுமே வேலை செய்யக்கூடாது. டிஸ்பிளே செக்ஷனே மறந்துருங்க, சிபி கிபி எல்லா செக்ஷனும் மறந்துருங்க. இந்த மைனஸ் 4.4 வால்டேஜ் பிளஸ் 4.6 வால்டேஜ் இது எல்லாத்தையும் மறந்துருங்க. டேரக்டா 7.3ல மட்டும் வேலை செய்யுங்க, போன் ரெடி ஆயிடும். இது இண்டக்டர் சேஞ்ச் பண்ணலாம். இங்க இருக்கிற கெப்பாசிட்டர் எதனா ஷார்ட் சர்க்யூட் ஆயிருக்கலாம். எனிமோர் எங்க வேணாலும் பிரச்சனைங்களா, ஏன் இந்த A2ல வந்து உங்களுக்கு வராம இருக்கலாம் வால்டேஜ், இந்த பால் வந்து டீசால்டரிங் ஆயிருக்கலாம். இதுக்கு மட்டும் வர வால்டேஜ் மட்டும் கட் ஆயிருக்கலாம், அந்த விபேட் அண்டர்ஸ்கோர் 6 வால்டேஜஸ். இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. சரிங்களா? கிராபிக்ஸ் வந்துச்சுன்னா இதுல மட்டும் தான் வேலை செய்யணும், வேற எதுலயுமே வேலை செய்யக்கூடாது. ரொம்ப அழகான சொல்லிட்டு. ஆனா கிராபிக்ஸ் வரலன்னா இதை தவிர்த்துட்டு ஃபர்ஸ்ட் கிராபிக்ஸ் செக்ஷனை வேலை செய்யுங்க. மைனஸ் 4.4 வால்டேஜ் பிளஸ் 4.6 வால்டேஜ், அடுத்தது எக்ஸெட்ரா கம்யூனிகேஷன் லைன், டிஸ்பிளே டிடெக்ட் லைன், இன்னும் அந்த லைன்ல இன்னும் போகல. அது இது எப்போ போகலாம், இதோ போயிட்டோம், அவ்வளவுதான். ஒரே ஒரு நிமிஷம் அப்படியே காப்பி பண்ணி அப்படியே நெக்ஸ்ட் கொடுத்தனா ஓடி வந்துருவாரு. வர வந்துட்டாரு இல்ல. இப்ப நம்ம என்ன பண்றோம், இங்கதான் இப்ப உங்களுக்கு ஃபைனல் டச்சிங் அப்படின்னு நம்ம சொல்லவும். சரிங்களா? ஃபைனல் டச்சிங் ஃபர்ஸ்ட் ஆனா இங்க தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க எல்லாரும். இதுல நீங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ண வேண்டியது டயோடு வேல்யூ. மோஸ்ட்லி டயோடு வேல்யூன்றது ரொம்ப பெரிய பெரிய விஷயம்லாம் இல்லைங்க, ரொம்ப ரொம்ப சப்ப மேட்டர், சிம்பிள் மேட்டருங்க. டயோடு வேல்யூன்றது நான் சொல்ற கான்செப்ட் மட்டும் நீங்க புரிஞ்சீங்கன்னாவே போதும். ஐயோ, டயோடு வேல்யூ எல்லாம் எப்படி நம்ம கரெக்டா மனப்பாடம் வச்சுக்கணும்னு அவசியமே இல்லை. சேம் டயோடு வேல்யூ வந்தா போதும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்சிடி மேல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எல்சிடி அண்டர்ஸ்கோர் MIPI D2 பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுத்துலயும் சேம் டயோடு வேல்யூ 450 60 460 வந்தா போதும். சரிங்களா? அடுத்தது வந்து எல்சிடி அண்டர்ஸ்கோர் MIPI D1 D1 பாசிட்டிவ் D1 நெகட்டிவ் டாட்டா பாசிட்டிவ் டாட்டா நெகட்டிவ். இதுக்கு என்ன சார், ஒரு 350 வருதுங்களா? இதுலயும் 350 வந்தா ஓகே தான், ரொம்ப அவ்வளவுதான். சேம் டயோடு வேல்யூ எல்லாத்துலயும். அதுக்கப்புறம் கிளாக் லைன்ல 600 வருதா? இதுலயும் 600. மேக்சிமம் எல்லாத்துலயுமே 600 சம்திங் வரும், இல்ல 550 வரலாம். இந்த மாதிரி சேம் டயோடு வேல்யூ அந்த இதுக்கும் வந்துச்சுன்னா உங்களுக்கு டயோடு வேல்யூ செக்ஷனும் ஓகே. பட் ஆனா இருந்தாலும் இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு. டயோடு வேல்யூல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. முன்ன பின்ன என்ன சார் பிளிச்சேஷன் ஆகுது சார்? பிளிச்சேஷன்னா அடிமட்டம். ஏன்னா ஒரே ஒரு டயோடு வேல்யூ 150 வருது 200 வருது அப்படின்னா CPU செக்ஷன்லயே உங்களுக்கு இங்க ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். CPU ட்ரை சால்டரிங் ஆயிருக்குன்னு அர்த்தம். சில சமயம் ஓபன் சர்க்கிட் கூட ஐயா, சில சமயம் ஓபன் சர்க்கிட் ஆயிடுச்சுன்னா ஃபில்டர் இண்டக்டர் யூஸ் பண்ணிருப்பாங்க. இதுல யூஸ் பண்ணிருக்காங்கன்னு பாத்துக்கலாமா ஒரு தடவை? யூஸ் பண்ணல. ஃபில்டர் FL அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காயில் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஃபில்டர் ரொம்ப சின்னதா பிளாக் கலர்ல இருக்கும். இல்லைன்னா சிங்கிள் ரெஜிஸ்டர் 0 ஓம் ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி எதனா ஒன்று யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அது உங்களுக்கு ஓப்பன் சர்க்கிட் ஆகலாம். அங்க ஒரு மைக்ரோ ஜம்பர் அடிச்சுங்கன்னா ரெடி ஆகலாம். இதுக்கு நீங்க கஸ்டமர் கிட்ட ஒரு 1500 ரூபாய் சார்ஜும் பண்ணலாம். இல்லைன்னா CPU ரீபால் பண்ணி தான் நீங்க 1500 ரூபாய் வாங்கலாம். உங்க தலைவிதி, ஒண்ணும் பண்ண முடியாது. சரிங்களா? சரி, அதை தவிர்த்துட்டு இதெல்லாம் நீங்க செக் பண்ணிட்டீங்களா ஃபர்ஸ்ட்? இதுக்கப்புறம் நீங்க செக் பண்ண வேண்டியது அப்படியே நம்ம வரோம்
இங்க வந்துடலாம் அந்த சைடு. எல்சிடி டிடெக்ட் 1.8 voltages. டிஸ்பிளே டிஏ 1.8 voltages. ஓகேங்களா? இந்த இஎல் லைன் டிஸ்பிளேல இருந்து போகணும்னு நம்ம சொல்லியிருக்கோம் 1.8 voltages. மீது இதெல்லாம் டச் லைன் சார். ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே செக்ஷன் முடிக்கலாம், அதுக்கப்புறம் டச் லைனுக்கு போகலாம். சரிங்களா? விடிடி அண்டர் ஸ்கோர் பேரி 1.8 voltage நம்ம ஃபர்ஸ்டே சொல்லிட்டு இதை நம்ம செக் பண்ணணும். இதை நம்ம செக் பண்ணணும். ஓகே, எல்சிடி 1.8 voltage இதை செக் பண்ணணும். எல்சிடி 3.0 voltages இதை செக் பண்ணணும். இது எல்லா வால்டேஜஸ் இந்த 3 வால்டேஜ் கம்பல்சரி நீங்க ஃபர்ஸ்டே செக் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் இதை நீங்க செக் பண்ணணும். ரெண்டாவது டயோட் வேல்யூ செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எதை செக் பண்ணணும்? வால்டேஜஸ். எது? VDD underscore parry 1.8 voltage, VDD underscore LCD 1.8 voltages, VDD underscore LCD underscore 3.0 voltages, அதுக்கப்புறம் டயோட் வேல்யூ, இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா LCD detect 1.8 voltages, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளே DA 1.8 voltages, enable voltages 1.8 voltages, I mean EL1, EL2 1.8 voltages. இது எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இதுக்கப்புறம் உங்களுக்கு டிஸ்பிளே ரீசெட் லைன் டெஸ்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. 1.8 வால்டேஜ் செக் பண்ணுங்க. இதுல 1.8 வால்டேஜ் வந்துருச்சு. உங்களுக்கு டிஸ்பிளே செக்ஷன் எல்லாமே ஓகேனா உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு கிராபிக்ஸ் அப்பயும் உங்களுக்கு வரல அப்படின்னா சிபியூ தான் ரீபோர்ட் பண்ணணும். வேற வழியே இல்லை. வால்டேஜ் லெவல் எல்லாம் கரெக்டா இருக்குது, இதெல்லாம் கரெக்டா இருக்குன்னா கண்டிப்பா டீசால்விங்கா இருக்குது சிபியூ தான். கம்யூனிகேஷன் ஓகே. இதுக்கப்புறம் டச். ஏன்னா இப்ப எல்லாமே டிஸ்பிளேல தானே வருது டச் செக்ஷனும். அப்ப டிஸ்பிளே கனெக்டர்ல தானே இருக்கும் டச்சையும். அடுத்தது இப்ப அதுக்கு போகலாம். இப்ப டச்சுக்கு போனா ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. ரொம்ப கஷ்டம்லாம் இல்ல, ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ரொம்ப 5 லைன் செக் பண்ணா போதும். அதிகமாலாம் நீங்க செக் பண்ணணும் அவசியமே இல்ல. டச்சுக்கும் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் செக் பண்ண வேண்டிய ஒரு வால்டேஜ் லெவலுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் வால்டேஜஸ் லெவல் எங்க ஐயா டிஎஸ் இது இருக்கா? டிஎஸ் 3.0 வால்டேஜஸ். 3.0 வால்டேஜஸ் எங்க இருந்து சார் வருது அப்படின்னா எல்டிஐசி இல்லைன்னா பவர் ஐசி இருந்து வரும். எல்டிஐசி தான் மேக்ஸிமம் சாம்சங் சிப் செட் பொறுத்தளவுக்கு வரும். இது வந்துச்சு பாருங்க, எல்டிஐசி இருக்கா? சொன்னல எல்டி நம்ம செக்ஷனை பார்க்கறதுக்கு முன்னாடியே எல்டிஐசி தான் வரும்னு சொல்லிட்டோம். எல்டிஐசியை பொறுத்தளவுக்கு ஒரு 3.7ல இருந்து 4.2க்குள்ள ஒரு வால்டேஜஸ் வரணும், இன்புட் வால்டேஜஸ். இதுக்கப்புறம் இனேபிள் வால்டேஜஸ் ஒரு வால்டேஜஸ் 1.8 வால்டேஜஸ் வரும், இல்ல 3.0 வால்டேஜஸ் வரும். ரெண்டுல ஒன்று தான் வருமே. சரிங்களா? இது கிரவுண்டு கண்டிப்பா இருக்கணும், கிரவுண்டு ஜிஎன்டி. இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அவுட்புட் 3.0 வால்டேஜ் VDD underscore TSP underscore A 3.0 வால்டேஜஸ். இந்த வால்டேஜஸ் வரும். இந்த வால்டேஜஸ் நேரா இப்ப எங்க போகும்? நம்மளோட டிஸ்பிளே கனெக்டருக்கு போகும். வந்துச்சுங்களா? டச்சுக்கான தேவையான வால்டேஜஸ். அடுத்தது டச்சுக்கு இந்த ஒரு புல் அப் ரெஜிஸ்டர்ல வச்சு உங்களுக்கு யூஸ் பண்ணியது 1K ரெஜிஸ்டர் இருக்கலாம், 2.2K ரெஜிஸ்டர் இருக்கலாம். புல் அப் ரெஜிஸ்டர் இது ஒரு VDD underscore VDD Q underscore parry underscore AP underscore 1.8 வால்டேஜஸ். இந்த வால்டேஜ் இதுதான் நம்ம ஃபர்ஸ்டே செக் பண்ணிடுறோம்ல. அதனால இதுல எங்கன்னா வருதான்னு செக் பண்றோம். இங்க எங்கன்னா ஓப்பன் சர்க்கிட் அந்த இந்த ரெஜிஸ்டர் எனக்கு கெட்டு போயிருந்துச்சுன்னா டச் ஒர்க் ஆகாது. வேற எதுவும் இல்ல. டிஸ்பிளே எல்லாம் வந்துரும்பா, டிஸ்பிளே வந்துடும், டச் மட்டும் ஒர்க் ஆகாது. ஏன்னா டிஸ்பிளேக்கும் டச்சுக்கு இது டச்சுக்கும் சம்மந்தமே இல்லை. டச் ஒர்க் ஆகுது, டிஸ்பிளே ஒர்க் ஆகணும்னா அது தனி கான்செப்ட். அதே மாதிரி அது தனியா வேலை செய்யணும். டிஸ்பிளே வருது, டச் ஒர்க் ஆகணும்னா இது தனி கான்செப்ட். ஆனா கனெக்டர் ஒன்று தான். இதுதான் இங்க விஷயமே. ஏன்னா ஒரே கனெக்டர் ஒன்று தான். வால்டேஜ் செக்ஷன் வேற வேற. இதோட செக்ஷன் வேற, அதோட செக்ஷன் வேற. இதோட பின் அவுட் ஐசி இதோட வேலை செய்யற விதம் வேற, அதோட வேலை செய்யற விதம் வேற. சரிங்களா? இப்ப இந்த ஒரு 1.8 வால்ட் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்ப இதுல சீரியல் டாட்டா அண்ட் கிளாக் லைனை செக் பண்ணணும். இதே பாருங்க, டிஎஸ்பி டாட்டா 1.8 வால்டேஜ் வித் இதுல என்ன வரும்? சிக்னல். டிஎஸ் வந்தா செக் பண்ணிக்கிங்க. அடுத்தது இந்தாண்டவங்க டேட்டா வந்தா கிளாக் வரணும்ல, கிளாக் இது இருக்கு பாருங்க. இதுலயும் அதே தான் 1.8 வால்டேஜ் வித் கிளாக். இதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபைனலா இன்ட்ரிப் லைன். அதான் இன்ட்ரிப் லைன் நீங்க செக் பண்றீங்கன்னா இதோட லைன் 1.8 வால்டேஜஸ்.
நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 5-6 வோல்டேஜ்ல இப்ப என்ன ஆயிடுச்சு, டச்சோட செக்ஷனே முடிஞ்சு போச்சு. அல்ட்ரா ஹெச்டி, ஐ மீன் ஐஎம் ஓஎல் ஐஎம் ஓஎம்எல்இடி டிஸ்பிளேன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த டிஸ்பிளேட செக்ஷன் இதுதான். அதோட வால்டேஜ் செக்ஷன் தான். அல்ட்ரா ஹெச்டி டிஸ்பிளே செக்ஷன்ன்றது வேற கான்செப்ட். எல்சிடி டிஸ்பிளேன்றது வேற கான்செப்ட். எல்சிடி டிஸ்பிளே எல்லாம் வரது இல்ல. எல்சிடி தான் எப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த டிஸ்பிளே எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க, கிராபிக்ஸ் வந்தாலும் வராட்டாலும் லைட் வரும். 6 லேக் ஐசி வச்சிருப்பாங்க, இல்லைன்னா ஒரு 12 பால் லைட் ஐசி வச்சிருப்பாங்க, இல்ல 9 பால் லைட் ஐசி கூட இருக்கு. அந்த மாதிரி ஐசி வந்து வச்சு வச்சு யூஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து உங்களுக்கு கிராபிக்ஸ் வருதோ வரலையோ லைட் வந்துரும்பா, பளிச்சுன்னு எரியும். வெள்ளை கலர் டிஸ்பிளே தெரியும், ப்ளூ கலர்ல தெரியும், எல்லா கலர் தெரியும். இப்ப என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா, ஃபர்ஸ்ட் எனக்கு கிராபிக்ஸ் அதுக்கப்புறம் லைட் எரியும் அப்படின்னு மாத்திட்டாங்க. ஆனா இன்னமும் இந்த விஷயம் தெரியாம எவ்வளவு பேர் என்ன பண்றாங்கன்னா, கிராபிக்ஸ் செக்ஷன்லயே ப்ராப்ளம் இருக்கும், இந்த லைட் வரல லைட் செக்ஷன்ல வேலை செய்யுது. ஃபர்ஸ்ட் கிராபிக்ஸ் வருதா வரலன்னு தெளிவா பார்க்கணும். கிராபிக்ஸ் வந்துச்சுன்னா தான் லைட் செக்ஷன் வேலை செய்யணுமே. புரிஞ்சுச்சுங்களா எல்லாருக்கும்? ஏன்னா டவுட் இருக்கா? எனி மோர் எனி திங்ஸ்? ஏன்னா டவுட்